வெல்கம் டு கே கம்பெனி. நம்ம நித்தி ஆயோக் பற்றி பார்க்கலாம். ஸோ நித்தி ஆயோக் அப்படிங்கிறது நித்தி ஆயோக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா and it was created on 1st January 2015. It was established by an executive resolution of Union Cabinet as a premier policy think tank. நித்தி ஆயோக் என்பது இந்தியாவை மாற்றுவதற்கான ஒரு தேசிய நிறுவனமாக தொடங்கப்பட்டது. இது மத்திய அரசவையின் நிர்வாக தீர்மானத்தால் ஒரு முதன்மை கொள்கை மற்றும் சிந்தனை குழுவாக நிறுவப்பட்டது. So objectives of நித்தி ஆயோக் வந்து பாத்தீங்க அப்படின்னா it replaced planning commission to promote decentralized and participative planning. It formulates 3-year, 7-year and 5-year, 15 years perspective plans. பரவலாக்கப்பட்ட மற்றும் பங்கேற்பு திட்டமிடலை ஊக்குவிப்பதற்காக நித்தி ஆயோக் தொடங்கப்பட்டது. இது 3 ஆண்டு, 7 ஆண்டு மற்றும் 15 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டமிடலை ஊக்குவிக்கிறது. Leadership of Niti Aayog. So the Prime Minister serves as Chairman of Niti Aayog. Vice Chairman appointed by Prime Minister is the Executive Head with Cabinet rank. Currently Suman Beri. பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவராக பணியாற்றுகிறார். பிரதமரால் நியமிக்கப்பட்ட துணைத் தலைவர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள நிர்வாக தலைவராக உள்ளார். தற்போதைய தலைவர் துணைத் தலைவர் சுமன் பெரி. தற்போதைய துணைத் தலைவர் சுமன் பெரி. மெம்பர்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்கின் உறுப்பினர்கள். There are 4 full-time members. தற்போது வி கே சரஸ்வத், வி கே பால், ரமேஷ் சந்த் and அரவிந்த் வீரமணி are the 4 full-time members. It can have a maximum of 2 part-time members. 4 முழு நேர உறுப்பினர்கள் உள்ளனர். வி கே சரஸ்வத், வி கே பால், ரமேஷ் சந்த் மற்றும் அரவிந்த் வீரமணி. இதில் அதிகபட்சமாக 2 பகுதி நேர உறுப்பினர்களும் இருக்கலாம். Additional members and officials. கூடுதல் உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள். It includes 4 ex officio cabinet ministers from key ministries like Home, Defense, Finance and Agriculture. 5 cabinet ministers may be invited as special invitees to contribute to policy discussions. இதில் உள்துறை, பாதுகாப்பு, நிதி மற்றும் வேளாண்மை போன்ற முக்கிய அமைச்சர்களை சேர்ந்த 4 அதிகாரப்பூர்வ அமைச்சர்கள் வரை உள்ளனர். கொள்கை விவாதங்களில் வேறு அமைச்சர்களும் பங்கேற்கலாம். கீ எக்ஸிகியூட்டிவ் ரோல்ஸ். முக்கிய நிர்வாக உறுப்பினர்கள். Chief Executive Officer of Niti Aayog is BVR Subramaniam. Niti Aayog also includes a full-fledged secretariat to support its functioning. Niti Aayogin தலைமை நிர்வாக அதிகாரி CEO BVR Subramaniam ஆவார். நிதி ஆயோக் அதன் செயல்பாடுகளை ஆதரிக்க ஒரு முழுமையான செயலாக்கத்தை கொண்டுள்ளது. கவர்னிங் கவுன்சில் ஆஃப் நித்தி ஆயோக். நிதி ஆயோக்கின் ஆட்சிக்குழு. கவர்னிங் கவுன்சில் கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் லெப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். இட் ப்ரொவைட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பாலிசி மேக்கிங் ப்ராசஸ். ஆளும் குழுவில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் உள்ளனர். கொள்கை உருவாக்கும் செயல்பாட்டில் மாநிலங்கள் நேரடியாக பங்கேற்பதற்கான தளத்தை இது வழங்குகிறது. ரீசன்ஸ் ஃபார் ரீப்ளேசிங் பிளானிங் கமிஷன். திட்டக்குழுவை மாற்றுவதற்கான காரணம் ஷிஃப்டட் ஃப்ரம் டாப் டவுன் டு பாட்டம் அப் அப்ரோச் and from command economy to decentralized economy. Enabled states direct participation through governing council, promoting cooperative and competitive federalism. மேலிருந்து கீழ் அணுகுமுறையிலிருந்து கீழிருந்து மேல் அணுகுமுறைக்கு மாற்றியது.
கட்டளை பொருளாதாரத்திலிருந்து பரவலாக்கப்பட்ட பொருளாதாரத்திற்கு மாற்றப்பட்டது. கூட்டுறவு மற்றும் போட்டி கூட்டாட்சியை ஊக்குவிக்கும் வகையில் ஆளும் குழு மூலம் மாநிலங்களுக்கு நேரடிக்கு பங்கேற்கும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. கோர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக். கோர் ஃபங்க்ஷன்ஸ் promotes cooperative and competitive federalism and shared national development agenda, focuses on decentralized planning and long-term vision and scenario planning. கூட்டுறவு மற்றும் போட்டி கூட்டாட்சி மற்றும் பகிரப்பட்ட தேசிய வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலை ஊக்குவிக்கிறது. பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் மற்றும் நீண்டகால பார்வை மற்றும் சூழ்நிலை திட்டமிடலில் கவனம் செலுத்துகிறது. Builds a network of expertise, harmonizes policies and resolves intersectoral and interstate conflicts. Act as an interface with global community, offers internal consultancy, builds capacity and evaluates progress. நிபுணத்துவ வலையமைப்பை உருவாக்குகிறது, கொள்கைகளை ஒத்திசைக்கிறது மற்றும் துறைகளுக்கு இடையேயான மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான மோதல்களை தீர்க்கிறது. உலகளாவிய சமத்துவத்துடன் ஒரு இடைமுகமாக செயல்படுகிறது, ஆலோசனையை வழங்குகிறது, திறனை ஊக்குவிக்கிறது மற்றும் திட்டங்கள் மதிப்பீடு செய்கிறது. தேங்க்யூ.